தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படிப்பட்ட மனிதனையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அவராலே முடியும். நம்ம நினைப்போம், பெரிய வசதியான குடும்பம், பெரிய படிப்பு, ஞானம், பிரபலமானவங்க, அவங்க தான் உயர்த்தப்பட முடியும், அவங்க தான் பலப்படுத்த முடியும்னு. தேவன் எவரையும் பலப்படுத்தும் மேம்படுத்தும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேறு புஸ்தகத்தில் நிறைய உதாரணங்களை பார்க்க முடியும். ஒரு இளம் வாலிபன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு வேறு திறமை கிடையாது. ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கென்று அவனுடைய பெற்றோர், அவனுடைய குடும்பத்தார் ஆடு மேய்க்க அனுப்பியிருந்தாங்க. ஆனால் தேவன் அவனை நோக்கி பார்த்து அவன் இருதயத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவனை பலப்படுத்தி அவனை மேன்மையப்படுத்தி தேசத்திற்கு ராஜாவாக உயர்த்தினார். தாவீதை குறித்தபடி வேதத்திலே வாசிக்கிறோம். அவனை பலப்படுத்தி ராட்சதனை வீழ்த்தும்படி பயன்படுத்தி அவனை மேன்மைப்படுத்தி ராஜாவாக்கின சமூகத்தை வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி எஸ்தர் என்கிற ஒரு பெண், தாய் தகப்பனை இழந்த அனாதை பெண், ஒரு ஏழை பெண், ஆனால் உத்தமமாய் ஆண்டவரை நேசித்து ஒரு குணசாலியான ஸ்திரியாய் நடந்து கொண்ட பெண். அதனால பாருங்க, ஆண்டவர் அவளை 127 நாட்டுக்கு ராணியாக தேவன் உயர்த்தி பலப்படுத்தி மேன்மைப்படுத்தின சமூகத்தை வேதத்திலே பார்க்கிறோம். யோசேப்பு என்கிற வாலிபன் பாருங்க, சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு அடிமையாய் வெறுக்கப்பட்டு ஒரு தேசத்துக்கு காசு கொடுத்து அடிமையாய் வாங்கி வீட்டில் அடிமையாய் வைத்திருந்தான். ஆனால் அதில் கூட ஒரு உண்மை மொத்தமாய் இருந்ததுனால தேவன் அவனை பலப்படுத்தி அவனை ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் எகிப்து தேசத்திற்கே ஒரு பெரிய பிரதம மந்திரியாக தேவன் உயர்த்தி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்து மேன்மைப்படுத்தின சம்பவத்தை வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கும் அதே விதமாய் கர்த்தர் செய்கிறதை என் ஊழிய பாதையில் அநேகரை நான் பார்த்திருக்கிறேன்.